லாஸ்ட் ஐபிஓ வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த கியூப் ஹைவேஸ் ஐபிஓவில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். அதாவது தமிழ்நாட்டில் அந்த கம்பெனி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதையும் ஒருத்தர் கரெக்ட் பண்ணி சூப்பராக ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். ஸோ அவரோட கமெண்டையும் நான் பின் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது காரணம் என்னென்னா, ஏதாவது ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் யாராவது அது தெரிஞ்சிருக்கிற பட்சத்தில் அதை நீங்கள் கமெண்டில் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அதை அடுத்தவங்க வேறு யாராவது பார்க்குறாங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான கமெண்ட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு அலர்ட் ஆச்சு, எனக்கு அலர்ட் ஆகலை. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் முக்கியமாக ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக கமெண்ட் பண்ணிருந்தாரு. என்னென்னா 80% நம்ம ஃபால்ஸ் டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்குமே தேங்க்யூ. அண்டு நீங்கள் ஏதாவது நான் ஃபால்ஸ் டேட்டா கொடுக்குறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த டேட்டா என்ன அப்படிங்கிறத போட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை நான் பின் பண்ணி வச்சுருவேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரேண்டமாக 80% ஃபால்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா எதை நான் ஃபால்ஸாக எடுத்துக்கிறது? நிறைய டேட்டா நான் சொல்கிறேன். ஸோ இதில் எதை நான் ஃபால்ஸாக எடுக்கிறேன்னு எனக்கு புரியல. ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஐபிஓ பொறுத்த வரைக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இது ஒரு சூப்பரான ஒரு ஐபிஓன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஐபிஓ மூலமாக. அண்ட் இந்த வீடியோ முடிகிறப்ப நீங்கள் ஒரு பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளாடி வந்துடுவீங்க இந்த கம்பெனியை பற்றி. அண்டு இதில் அப்ளை பண்ணலாமா வேணாமா, அண்டு லாங் டேர்முக்கு எப்படி இருக்கும். ஸோ இதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளாடி போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த ஐபிஓ அனலிசிஸ் போடலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் கரெக்டாக ஈவினிங் வந்து முத்து அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. ப்ரோ ஐபிஓ அனலிசிஸ் போடுங்க ப்ரோ, மணிபால் ஹெல்த் போடுங்க அப்படின்னு சொன்னதுனால ஓகே பேசாமல் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். அண்ட் 3 days முன்னாடியே டேட்டா எடுத்துட்டேன். அந்த டைமில் ப்ரைஸ் பேண்ட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க. நமக்கு வந்து இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் என்னென்னு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எல்லாமே பார்த்துடலாம். பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தை நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஐபிஓ தான் மணிபால் ஹெல்த் ஐபிஓ. ஸோ இதோட டீட்டெயில்ஸில் ஃபர்ஸ்ட்டு கோர் பிஸ்னஸ் அண்ட் மாடல் பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு பேன் இந்தியா ஜெயிண்ட் தான். எப்படி அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கோ, எப்படி இந்த மாதிரி பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கோ, இதுவும் வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட்டு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க். ஸோ இவங்களுக்கு அதிகமான பெட் கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இவங்க ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் தான். அண்டு நெட்வொர்க் லெட் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா ஓஎன்டிஎம் அப்படிங்கிற ஒரு மாடல் சொல்கிறாங்க. அது என்னென்னா, இப்போ நார்மலாக இவங்க நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க. இவங்க ஹாஸ்பிட்டல் பிரான்ச் நிறைய இடத்துல இருக்கும். அதுலேயுமே ஃப்ரான்ச்சைசி மாடலில் பண்ணுறாங்க. அதுதான் ஓஎன்டிஎம்னு இங்கே சொல்கிறாங்க. அதாவது யாராவது பில்டிங் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்து, ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்களே ப்ரொவைட் பண்ணி அவங்களும் சம்வாட் அது ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் மூலமாக 2 பேரும் ஈக்குவலாக அதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ரெவென்யூவில் இவங்களுக்கு ஒரு கட்டு கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக இவங்க வந்து இவங்களோட ஹாஸ்பிட்டல் பிராண்ட் நேமை அவங்களுக்கு யூஸ் பண்ண கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி அது ஒரு டீலர்ஷிப் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. இந்த மாதிரியும் ப்ரொவைட் பண்ணுறதுனால இவங்களுக்கு நல்லாவே ரெவென்யூ அதிகமாகுது. அதே மாதிரி நெட்வொர்க் லெட்னா என்னென்னா, ஒரு பெரிய டாப் டயர் சிட்டிஸில் இவங்களோட ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஆனால் அதோட டயர் 2 ஸ்டேஜஸ் இருக்கிற ஏரியாவில் இவங்க வந்து சின்ன சின்ன கிளினிக்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த கிளினிக்ஸுக்கு போகிற மக்களை ஒரு வேளை அந்த கிளினிக்ஸ் போகிறவங்க கொஞ்சம் அதிகமான சம்திங் அன்க்யூரபிள் டிசீஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல், அவங்களோட பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, ரூரலாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸையும் இவங்க வந்து இவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றதுனால இது வந்து ஒரு நல்ல ஒரு மாடலாக வந்து பார்க்குறாங்க. அண்ட் அதே மாதிரி கோர் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா கான்கோ ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னு நமக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் பெருசாக தெரியாது. இருந்தாலும் நான் வந்து அவங்க ஐபிஓ டீட்டெயில்ஸ் அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஆர்ஹெச்பின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து தான் நான் இதெல்லாமே எடுத்திருக்கேன் டீட்டெயில்ஸ். ஸோ எல்லா ஐபியும் அப்படி தான் நான் போடுறேன். ஸோ அதனால் அதில் ஏதாவது டீட்டெயில் ஃபால்ஸாக இருக்குன்னா சம்வாட் நான் எடுக்கிறதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் தான் ஃபால்ஸாக இருக்கும். அதை தாண்டி அவங்க ப்ரொவைட் பண்ணுற டேட்டா தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கான்கோ ஆர் அப்படிங்கிற மெத்தட் என்னென்னா, கார்டியாக், ஆன்காலஜி, நியூரோ, கேஸ்ட்ரோ, ஆர்த்தோ அண்டு ரெனல். ஸோ இந்த இதில் வந்து ஹைலி ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. அதாவது இதில் வந்து நல்ல சர்ஜரிஸ் அதிகமாக பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுலேயுமே அவங்களுக்கு நல்ல வருமானம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவங்க என்ன மாதிரி மார்க்கெட் லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவில் 52% டோட்டல் பெட்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க 12,631 பெட் இந்தியா ஃபுல்லாக வச்சுருந்தாங்கன்னா, சவுத் இந்தியாவில் மட்டுமே
அதில் 6000 பெட்டுக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து மேஜராக 3 மெட்ரோ சிட்டியில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் பெங்களூர், கொல்கட்டா அண்டு பூனே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே இவங்க இந்த ஹாஸ்பிட்டல் பெட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹாஸ்பிட்டலை அக்வயர் பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட இருக்க காசுக்கு ஏஎம்ஆர்ஐ அண்டு சஹ்யாட்ரி அப்படிங்கிற 2 ஹாஸ்பிட்டலை இவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க. ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலை அக்வயர் பண்ணுறப்ப தான் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு கடன் தொல்லை வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட அது லேட்டராக நம்ம பார்க்கலாம் எவ்வளோன்னு. இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் அதை பார்க்குறப்ப எக்ஸ்ப்ளோசிவ் ரெவென்யூ க்ரோத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 30% மேலே சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 8242 crores வந்து 2025 இதில் வந்து ரெவென்யூவாகவே அவங்களுக்கு வந்திருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 1081 கோடிகள் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் வந்திருக்கு. அண்டு ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் பார்த்தீங்கன்னா 18% இருக்குது. ஸோ நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டியான ஒரு கம்பெனி தான். பட் இருந்தாலும் எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா டெப்ட்டு. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது தான் டெப்ட்டு. எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5378 கோடிகள் இருக்குது. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அவங்க பே பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதனால தான் அவங்களுக்கு ரெவென்யூ இவ்வளோவுக்கு ரெவென்யூ வந்தாலும் ஜஸ்ட் 1000 கோடி தான் ப்ராஃபிட்டாக இருக்குது. ஏன்னா ரிமைனிங் எல்லாம் அவங்களுக்கு வட்டி, எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் இவங்க இந்த ஐபிஓக்கு மெயினாக வராங்க. இந்த ஐபிஓ மூலமாக இவங்க ரைஸ் பண்ணுற மணியில் இவங்க ப்ரீவியஸாக வாங்கியிருந்தாங்க இல்லையா அந்த கம்பெனிஸ் 2 ஹாஸ்பிட்டல் சொன்னேன் இல்லையா? ஸோ ஏஎம்ஆர்ஐ அண்டு சயாட்ரி. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து வாங்கின கடனை அவங்க முழுமையாக அடைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபுல்லாக அவங்க வாங்கலை, கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கிட்டு தான் வாங்கியிருக்காங்க. அந்த மிச்சத்தையும் வாங்க போகிறாங்க ரிமைனிங் அமௌண்ட்டை வச்சு. அண்டு ஒரு 2000 கோடி பக்கத்தில் மட்டும் அவங்க ஹாஸ்பிட்டலோட அடுத்த வளர்ச்சிக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க இவ்வளோ லோன்ஸை பே பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் இவங்களோட ப்ராஃபிட்டு பல மடங்கு போயிடும். ஏன்னா இப்போ 8000 கோடி ரெவென்யூ வருது. அகெயின் இப்போ புதுசாக இந்த ஹாஸ்பிட்டல் அக்வயர் பண்ணனால அங்கேருந்தும் அடிஷ்னல் ரெவென்யூ வரும். ஸோ இந்த ரெவென்யூ எல்லாம் சேர்ந்து வரும்போது இவங்க வட்டியும் பெருசாக கட்ட தேவையில்லை. ஏன்னா கடன் அடைச்சிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூவில் 80% கிட்ட 80 ஒரு 50% மேலேன்னு வச்சுக்கோங்களேன். 50% கிட்ட அவங்களுக்கு லாபமாகவே நிற்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பெரிய விஷயம். இப்போதைக்கு 18% தான் இருக்குது. ஆனால் அது வந்து 50 கிட்ட வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பேஸ்ட் அப்பான் அவங்களோட எக்ஸ்பென்சஸை பார்த்துட்டு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏரியாவில் ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ரெவென்யூ இவ்வளோ பர்சன்டேஜ் வருது, சிஏஜிஆர் 30% மேலே வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறப்ப எந்த அளவுக்கு அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட அவங்க சார்ஜ் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இவங்க மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி அப்பல்லோலேருந்து காவேரியிலேருந்து எல்லா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் நல்லாவே சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு உயிரை காப்பாற்றவும் செய்கிறாங்க. கரெக்டாக? ஸோ நம்மளோட லைஃப் வந்து ரொம்பவே ப்ரீஷியஸ். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணி வச்சாகணும். 2 விஷயம், ஒன்று லைஃப் கவர், இன்னொன்று வந்து ஹெல்த் கவர். ஸோ ஹெல்த் கவர் வந்து கண்டிப்பாக மேண்டேட்டரி. லைஃப் கவருங்கிறது மேண்டேட்டரி தான். ஆனால் யார் பிரெட் வின்னர், யார் ஃபேமிலியோட தேவைகளை பார்க்குறாங்க, வேலைக்கு போகிறாங்களோ ஸோ அவங்க போடுறது மேண்டேட்டரி. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலே இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பீப்புள்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு பர்சனலாக ஹெல்த் இன்சூரன்ஸோ டேர்ம் இன்சூரன்ஸோ பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாக இந்த மாதிரி ஒரு க்ளீன் எக்ஸ்ப்ளனேஷன், பாசிட்டிவும் சரி நெகட்டிவும் சரி எல்லாமே சொல்லி உங்களுக்கு ஒரு பிளானை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட என்கொயரி ஃபார்ம், இன்சூரன்ஸ்க்கான என்கொயரி ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை ஃபில் பண்ணிங்கன்னா நானே உங்களை டேரெக்டாக ரீச் பண்ணி உங்களுக்கு என்ன ஆப்டாக இருக்குமோ அதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அண்ட் இவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பார்த்துடலாம். ஸோ ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா 12600 பெட்ஸ் இந்தியா லெவலில் இருக்குது. ஸோ இது பெரிய ஸ்ட்ரென்த். அண்டு ரொம்ப பார்கெனிங் பவர் வச்சுருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M&A சக்ஸஸ், அதாவது மெர்ஜர் அண்டு அக்விசேஷன் சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 2 கம்பெனியை வந்து அவங்க அக்யூசேஷன் பண்ணது, அதாவது வாங்கி போட்டது வந்து அவங்களுக்கு பெரிய பூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 2மே நல்ல ஸ்ட்ரென்த். அண்டு ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா பெங்களூரில் மட்டும், அதாவது கர்நாடகா ஸோன் சொல்கிறாங்க, அதுக்குள்ளாடி மட்டுமே இவங்களுக்கு நிறைய ரெவென்யூ வந்துட்டுருக்கு. அதாவது அங்கே மட்டும்தான் மேக்ஸிமம் பெட்ஸும் இருக்குது, அங்கே தான் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்தே ஒரே ஸ்டேட்லேருந்தே அதிகமான ரெவென்யூ வரதுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்காக பார்க்குறாங்க. ஓகேங்களா? அண்டு டெப்ட்டுமே ஒரு ரிஸ்க்கு தான். ஆனால் இந்த ஐபிஓ மூலமாக டெப்ட் அடைக்கிறதுனால ஆரம்பத்தில் அது ரிஸ்க்காக தெரியலாம். ஆனால் போக போக கம்பெனியை வந்து நல்லா ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆக வாய்ப்பு இருக்குது.
அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அண்ட் த்ரெட்ஸை பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டூரிசம். ஸோ இப்போ பொதுவாக நிறைய வெளிநாட்டு வாழ் மக்களாக இருக்கட்டும், வெளிநாட்டுக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவுக்குள்ளாடி வந்து மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 16.2 பில்லியன் டாலர்ஸாக வந்து 2030 அதிகமாகும்னு ஒரு டேட்டா சொல்லுது. ஸோ இதனால இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நல்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து நல்லாவே அதனால பெனிஃபிட் இருக்கும். இப்போ ஈவன் பெரிய ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதை பாதியாக எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணி கொடுத்தா கூட நல்ல ரெவென்யூ வரும். இந்த 16.2 பில்லியன் டாலர்ஸை பிரித்து கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவல் ஷேர் வரும் இல்லையா? ஸோ இந்த கம்பெனி ஸ்டாண்ட் அவுட்டாக, இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கேயும் அதிகமான பேஷண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, மெடிக்கல் டூரிசம் டெவலப் ஆச்சுன்னா. ஸோ அது வந்து ஃபியூச்சர் க்ரோத்துக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா Tier 2 எக்ஸ்பேன்ஷன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டே பேசியிருந்தோம் இல்லையா, அந்த Tier 2 சிட்டிஸில் எல்லாம் வந்து சின்ன சின்ன கிளினிக்ஸ் போட்டு இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அது இப்போ வேணால் அது ஒரு எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம். ஆனால் போக போக அந்த ஊருக்குள்ளாடி இருக்க மக்கள் அதிகமாக அந்த கிளினிக்ஸை யூஸ் பண்ண ஒரு வேர்ட் ஆஃப் மவுத், நான் இந்த கிளினிக்கு போனேன், நல்லா இருந்துச்சு, நல்ல நல்ல சர்வீசஸ் இருந்துச்சு, நல்லா எனக்கு கிளியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஊருக்குள்ளே எல்லாருக்கிட்டையும் மாறி மாறி சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க, ஃபேமிலிஸ் போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் டேர்மில் இது ஒரு நல்லாவே எக்ஸ்பேன்ஷன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஈவன் இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பெருசாக பண்ணவே தேவையில்லை. இது வந்து சின்ன வேர்ட் ஆஃப் மவுத்து தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த படத்துக்கெல்லாம் சொல்லுவாங்க, என்ன தான் ப்ரொமோஷன் பண்ணாலும் வேர்ட் ஆஃப் மவுத் ஒருத்தர் ஃப்ரெண்டுக்கு சொல்லி ஒருத்தங்க இன்னொருத்தவங்களை கூட்டிகிட்டு போக அது வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிஸ்க் பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரி. ஸோ இது என்னென்னா, இவங்களுக்கு மேஜராக 50% ஆஃப் ரெவென்யூ வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்து தான் வருது. அதாவது இவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற பெரும்பாலும் 50% ஆஃப் பீப்புள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ அதுலேருந்து தான் அவங்களுக்கு பாதி ரெவென்யூ மேலேயே வருது. ஸோ இப்போ என்னென்னா, ஒரு சில விஷயத்தினால கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து இவ்வளோ லிமிட்டேஷன் தான், இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளோ தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது கேப்ஸ் போட்டாலும் சரி. ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக போகிற பீப்புள்ஸ் கிட்ட வேணால் கண்டமேனிக்கு சார்ஜ் பண்ணலாம். ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வச்சுருக்க ஸ்டாண்டர்ட் படி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இவங்களுக்கு அது ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்கும். ஒரு கேப் இருக்கிறப்ப இஷ்டத்துக்கு சார்ஜ் பண்ண முடியாமல் போயிடலாம். ஸோ அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியில் ஒரு எக்ஸ்கியூஸை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி க்ரோத் இவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா, 15,000 பெட்ஸை வந்து 2030க்குள்ளாடியே கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. வெறும் 4 வருஷம் தான் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 2694 பெட்ஸ் வந்து அடிஷ்னலாக தேவைப்படுது. அதை வந்து எந்த மாதிரி கொண்டு வரலான்னு பார்க்குறாங்கன்னா, ப்ரௌன் ஃபீல்டு அண்டு க்ரீன் ஃபீல்டு ரூட் வழியாக. ஸோ இது என்னென்னு புரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ப்ரௌன் ஃபீல்டுனா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கட்டடமாக இருக்கும், அதை ரெனோவேட் பண்ணி ஹாஸ்பிட்டலாக மாற்றி அதில் பெட்ஸ் கொண்டு வராது. க்ரீன் ஃபீல்டு அப்படின்னா ஏற்கனவே ஒரு லேண்டாக இருக்கும், அதில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக ஒரு பில்டிங் கட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. ஸோ க்ரீன் ஃபீல்டை விட ப்ரௌன் ஃபீல்டு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாக இருக்குது. ஆனால் பில்டிங் கட்டி பண்ணுறத விட பில்டிங் கட்டாமல் பண்ணுறப்ப வந்து நமக்கு இன்னுமே ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாகும். ஸோ அதை தான் மெயினாக டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தாண்டி பார்த்திங்கன்னா, டெல்லியில் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியாவில் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கர்நாடகாவில் ஒரே கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறப்ப அது வந்து ஒரு ரிஸ்க்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால் இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த டிஜிட்டலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஹெல்த் சர்வீசஸோ, ஃபார்மசி ஆன்லைனில் நம்ம வாங்குறதா இருக்கணும், மெடிசின்ஸ் வாங்குறதா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் சொல்லுவாங்க. எனக்கும் இதில் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு மெடிசின் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் ஆன்லைனில் இவங்களோட ஒரு சர்வீசஸ் மூலமாக எனக்கு வந்து ஈஸியாக அந்த மெடிசின் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதை தாண்டி ஏஐ ட்ரிவன் ஹெல்த் பிளாட்ஃபார்ம், ஸோ சம்திங் அது வந்து நமக்கு டீட்டெயிலாக நான் பார்க்கல. ஸோ ஆனால் ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் எல்லா கம்பெனியும் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா, இவங்க 9,000+ crores ஐபிஓவில் வராங்க. அதில் 8,000 crores ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். அதில் தான் அவங்க வாங்கின கடனை அடைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், புதுசாக வாங்குறத கம்ப்ளீட்டாக வாங்குறதா இருக்கட்டும், அது வந்து இந்த ஃப்ரெஷ் இஷ்யூலேருந்து தான் பண்ண போகிறாங்க. ஆஃபர் ஃபார் சேல் பார்த்திங்கன்னா 1,275 கோடிகள். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓஎஃப்எஸ் அதாவது ப்ரொமோட்டர்ஸ் வந்து செல் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கான தேவைக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஐபிஓ ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 29th ஜூலை, 31st ஜூலை வந்து க்ளோஸ் ஆகுது. அண்ட் ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் பார்த்திங்கன்னா 560 to 590. ஹையர் பேண்டில் அப்ளை பண்ணால் தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ எல்லாருமே ஹையர் பேண்டில் தான் அப்ளை பண்ணுவாங்க. அண்டு மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா
607 crores ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஐபிஓ தான். அண்ட் கிரே மார்க்கெட்டை பற்றி பார்க்குறப்ப நமக்கு 6% to 9% தான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போதைக்கு இருக்குது. அண்டு எஸ்டிமேஷன் லிஸ்டிங் பார்த்திங்கன்னா இப்போதுலேருந்து ஒரு ₹50 இல்லை அந்த ரேஞ்சில் தான் நமக்கு லிஸ்ட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஐபிஓட வேல்யூவேஷன். ஸோ இது வந்து அப்போலோவையும் கம்பேர் பண்ணாலும் சரி, மேக்ஸ் ஹெல்த் கேரை கம்பேர் பண்ணாலும் சரி, நாராயணா ஹெல்த்தை கம்பேர் பண்ணாலும் சரி, இவங்களோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகம். அதாவது இவங்களுக்கு 82 அந்த மாதிரி இருக்குது. 75லேருந்து 72லேருந்து 82 மாதிரி இருக்குது மற்ற கம்பெனிஸுக்கு. ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் அதிகமாகவே ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் இருக்குது. என்னென்னா இவங்களுக்கு இப்போ டெப்ட் இருக்கலாம். ஆனால் இந்த ஐபிஓவில் அதை பே பண்ணிட்டாங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகி இதை விட பெரிய கம்பெனியாகவும் மாறலாம். அப்போலோவை விட பெரிய கம்பெனியாகவும் மாறலாம். ஆனால் அதை மனசில் வச்சு தான் அதிகமான ப்ரைஸ் பேண்டில் வராங்க. ஆனால் இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் தான் இவங்களுக்கு இந்த ஐபிஓவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இவங்க கம்மியான லிஸ்டிங் கெயின்ஸ் கொடுக்கறதுனால நம்ம வந்து இனிஷியலி அப்ளை பண்ணுறத அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா இப்போ மார்க்கெட் இருக்க கண்டிஷனுக்கு இந்த ஐபிஓ ப்ரீமியம்ங்கிறது அதிகமாகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் நல்லாவே கேப் டவுனில் ஓப்பன் ஆகி தான் மேலே போச்சு. சம்வாட் இதை மாதிரி மார்க்கெட்டு ஒரு ஃபாலில் இருக்கிற டைமில் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலி நமக்கு வந்து லாஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது லிஸ்டிங் கெயின்ஸில். ஸோ அதனால் மோஸ்ட்லி அவாய்டு ஓகேங்களா லிஸ்டிங் கெயின்ஸுக்காக. ஆனால் லாங் டேர்முக்கு ஒரு பெஸ்ட்டு வெல்த் கிரியேட்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறதில்ல. அதுக்கு மாறாக என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஃபால் ஆச்சுனாலும் சரி, இல்லை ஒரு ரேண்டமாக நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு 2 to 3 மந்த்ஸில் என்ன மாதிரி அதோட மூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு சில ஃபார்மா கம்பெனிஸ் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நிறைய எக்ஸிட் பண்ணிவிட்டோம். இப்போ ஒன்று தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபார்மாவை தாண்டி ஒரு ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸில் இருக்கிற கம்பெனிஸ்னால் நான் இதை கண்டிப்பாக நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் அவங்களோட லிஸ்டிங் அப்புறம் லாங் டேர்முக்கு கண்டிப்பாக நான் வந்து பர்சனலாக பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஆல்சோ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் புக்கோட லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கி அமேசானில் ஒரு நல்ல ரிவ்யூவாக போட்டு விடுங்க. ஸோ அவ்வளோதான். பணத்தை உங்கள் பக்கம் இருக்கணும்னா மறக்காமல் மணி மேக்னெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.